ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்கழி பொறக்கிறதுனால நேத்தே பூஜை பாத்திரம்லாம் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். நான் இப்படி தாங்க பூஜை பாத்திரத்த கிளீன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு அந்த எண்ணெய் குழிய மட்டும் சோப்பு போட்டு லைட்டா வாஷ் பண்ணிட்டு, அப்புறம் மஞ்சள், குங்குமம்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் புளி போட்டு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் பவுடர் போட்டு தேய்ப்போம். அப்பலாம் வந்து செம்மண் நைஸா இருக்கிற செம்மண்ண போட்டு தேய்ப்போம். இப்போ பவுடர் வந்ததுனால அத போட்டு வாஷ் பண்ணிடுவேன். வீடு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரத்துக்குலாம் வச்சுட்டு, அதையும் ரெடியா வச்சுட்டேன். மறுநாள் காலையில எழுந்து வாசல் மட்டும் தெளிச்சு கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா பூஜைய வந்து பூலாம் போட்டுட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு எப்படி மார்கழி முதல்ல அறிமுகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து விடியற் காலையில எழுந்துக்கணும். 3 மணிக்கெல்லாம் எழுந்து வாசல் தெளிச்சு, கூட்டி பெருக்கி கோலம் போடணும் அழகா. அப்புறம் வீட்ல விளக்கேத்தணும் அப்படின்றது தான். இது எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச விஷயங்க. கோலம் போடுறது, வீட்ட அழகா வச்சுக்கிறதுன்னா. அதனால ரொம்பவே அட்ராக்ட் ஆயிட்டேன். சின்ன வயசுல வந்து அம்மா பண்ணுவாங்க. கூடவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 9த் படிக்கிறதுலேருந்தே நான் தனியாவே கோலம் போட ஆரம்பிச்சேன். எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். நாங்க வந்து வாசல்ல பிள்ளையார் புடிச்சு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிக்கிறது தான் வழக்கம். ஒவ்வொருத்தரும் சாணியில பிடிப்பாங்க. நாங்க மஞ்சள்ல பிடிச்சு வெளியவே வெத்தல பாக்கு, தேங்காய், கற்பூரம்லாம் உடைச்சிட்டு, காமாட்சி அம்மன அங்கேருந்து எடுத்துன்னு வந்து உள்ள வைக்கிறது வழக்கம். 2வது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, விடியற்காலைல படிக்கிற பசங்கலாம் படிச்சா ரொம்ப நல்லா படிப்பு வரும்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல பெருமாள் கோவில் பக்கத்துல தாங்க எங்க வீடு. அது காம்பவுண்ட் பக்கத்துலயே. அங்க வந்து ஐயர் பாட்டி சொல்லுவாங்க படிங்கன்னு. அவங்க வாய் ஃபுல்லா பல்லே இருக்காது. இப்பவும் ஞாபகம் இருக்கு. நல்ல மெமோரீஸா இருக்கும். மார்கழி போட்டிருந்தவ அந்த பாட்டி சொன்னதே எனக்கு ஞாபகம் வரும். 3வதா என்ன விஷயம்ன்றத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். சாணி கிடைக்காதனால கொஞ்சம் பொழுது விடிஞ்சவன் தான் வந்து சாணி வச்சு பூசணி பூ வச்சேன். இதுதான் ஸ்பெஷலே மார்கழி மாசம். எல்லா நாளும் பூசணி பூ வைக்க முன்னால ஃபர்ஸ்ட் டேவாவது கண்டிப்பா வைக்கணும்னால தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது கொண்டு வந்துடுவோம். நெய்வேத்தியமா பானகம் வச்சுட்டு வெத்தல பாக்கோட சிம்பிளா பூஜை முடிச்சாச்சு. மார்கழி பூஜைய ஃபர்ஸ்ட் டே. புதுசா வாங்கின உருளியில பூ போட்டு வச்சிருக்கேன். அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை டாட்டா.